நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும். வணக்கம் அன்பான உறவுகளே. வியூகம் டிவியுடைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சி சமகால அரசியல் களம் என்கின்ற இந்த தொகுப்பிலே நாங்கள் கிழக்கு மாகாணத்துக்கு வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய பார்லமெண்ட் உறுப்பினர், கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர், குறிப்பாக வன்னி மாவட்டத்திலே மிக நீண்டதொரு அரசியல் பின்புலத்திலே இருந்து இப்போது இலங்கை தொழிலாளர் கட்சியுடைய பார்லமெண்ட் குழுக்களின் தலைவராகவும் அதுபோல பார்லமெண்ட் உறுப்பினராகவும் அதுபோல இலங்கையிலே பல்வேறு அரசாங்கங்களோடு இணைந்து அமைச்சராக, குறிப்பாக மீள்குடியேற்றம், புனர்வாழ்வு மற்றும் வடக்கு அபிவிருத்தி பிரதி அமைச்சராக, அதுபோல கிராமிய பொருளாதார இராஜாங்க அமைச்சராக, அதுபோல மன்னார் முல்லைத்தீவு மாவட்டங்களில் ஒருங்கிணைப்பு குழு தலைவராகவும் பொறுப்பு வகித்து இப்போது ஒரு கனதியான மக்கள் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற எங்கள் மரியாதைக்குரிய கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர், வன்னி மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் காதர் மஸ்தான் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கு. குறிப்பாக காதர் மஸ்தான் கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் அவர்களோடு நீங்களும் கருத்துக்கள், கேள்விகளை தொடுக்கலாம். அதுபோல உங்கள் கேள்விகள், கருத்துக்கள் ஆரோக்கியமாக அமையட்டும். காதர் மஸ்தான் எம்பி என்கின்ற போது பிரபலமான ஒரு முகம், நாட்டுக்கே தெரிந்த முகம், சர்வதேசம் அறிந்த முகம். எமது புதிய நண்பர்களுக்கு காதர் மஸ்தான் எம்பி அவர்களுடைய அறிமுகம், உங்களுடைய அரசியல் பின்புலம், எப்படி இந்த அரசியலுக்குள் வந்தீர்கள்? ஒரு வர்த்தக பின்புலத்தில் இருந்த நீங்கள் எப்படி அரசியலுக்குள் வந்தீர்கள்? நான் அதாவது இந்த ஒரு நீங்கள் நேரத்தோட குறிப்பிட்டது போல் ஒரு வர்த்தக சமூகத்தை சார்ந்தவர் தான் நாங்கள். எனது உயர்கல்விக்கு பிறகு நான் நேரடியாக வர்த்தகத்துக்கு வந்தது. அதிலிருந்து நாங்கள் எங்களுடைய வர்த்தகத்துக்கு கூடான எமது பல சேவைகளை மக்களுக்கு நாங்கள் கடந்த காலங்களில் செய்து கொண்டிருந்தோம். நாங்கள் சொன்னால் குறிப்பாக எமது இந்த வர்த்தகத்திட்ட தலைவர் எமது தந்தை. அதற்கு பிறகு நாங்கள் ஆண் சகோதரர்கள் 5 பேர் இருக்கின்றோம். அதில் நான் மூத்தால், மற்றவர்கள் 4 பேர் இருக்கின்றார்கள். எல்லாருமே நாங்கள் வர்த்தகத்தில், ஒரு ஆள் டாக்டராக இருக்கின்றார். நாங்கள் எல்லாருமே வர்த்தகத்தில் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சமூகத்துக்கு பல சேவைகள் செய்தோம். அந்த சேவைகளை வைத்துக்கொண்டு பலர் கடந்த காலங்களிலேயே அரசியலுக்கூடாக உங்களோட சேவைகளை இன்னும் விரிவுபடுத்தலாம் என்று கூறினார்கள். இருந்தாலும் நாங்கள் அதுகளை பற்றி நாங்கள் அந்த காலகட்டத்தில், அதாவது அவங்க கூறின காலகட்டத்தில் நாங்கள் அதை சிந்திக்கலை. பிறகு மக்களுடைய தேவைப்பாடுகளும் அரசியல்வாதிகளுடைய நிலைப்பாடுகளும் அதுகளை வச்சு ஒரு காலகட்டத்தில் பார்க்கையில் அவருடைய கோரிக்கை நியாயமாக இருந்ததால், அதாவது இந்த சில அரசியல்வாதிகளால், நான் குறிப்பாக அதாவது சமூகங்கள் எப்படி பாதிக்கப்பட்டுச்சு, எவ்வாறு சாதாரணமாக உத்தியோகத்தர்களிலிருந்து அரசு அதிகாரிகளிலிருந்து ஒதுக்கப்பட்டார்கள், பாதிப்புகள், அந்த பாதிப்புகள் போல நாங்களும் சிலதுகளை அனுபவிச்சோம். அப்ப அதுக்கு பிறகு காலத்தின் கட்டாயம் உங்களை அரசியலுக்குள் தள்ளி ஓர வேண்டிய நிலைமை. அதாவது தந்தை, குறிப்பாக உங்களுடைய தந்தையார் கூட ஒரு அரசியல் பின்புலம் கொண்டவர், எல்லா அரசியல்வாதிகளிடம் இணக்கமான உறவை கொண்டவர் தான் இருக்கின்றோம். எனவே தந்தையாரின் ஊக்கப்படுத்தலா அல்லது இந்த காலத்தின் கட்டாயம், வடமாகாண முஸ்லிம்கள், அதுபோல வடமாகாணத்திலே ஒன்று சொல்ல வேண்டும், நீங்கள் இரு இன மக்களதும் ஆதரவை பெற்ற ஒருவர், ஹிந்து சமூக மக்களும் உங்களை ஆதரிக்கின்றார்கள், முஸ்லிம்களும் ஆதரிக்கின்றார்கள். எனவே அந்த வடமாகாணத்தில் இந்த அரசியல் மூவின மக்களும் இருக்கின்றார்கள். எனவே மூவின மக்களின் வாக்குகளை பெற்றுத்தான் வந்திருக்கின்றீர்கள். எனவே இந்த அரசியல் காலத்தின் கட்டாயத்தில் காதர் மஸ்தான் அரசியலுக்குள் நுழைந்தாரா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இப்போ இது சம்பந்தம், அதாவது இது ஒரு அந்த காலகட்டத்தில் இருந்த நிலைமைகளை வச்சு பார்க்கல இதில் எடுக்க இப்போ நானாக வரையில்லை. நாங்கள் அந்த நேரத்தில் கூறியது போல் எங்களோட வியாபாரத்துக்கும் சரி, எங்களோட குடும்பத்துக்கும் தர எனது தந்தையாருடைய தந்தையார் குறிப்பிட்ட போல் நேரடியாக அரசியலில் ஈடுபாடு இல்லை. ஆனால் எல்லா அரசியல்வாதிகளோடும் இணக்கமான உறவுகளை வச்சுக்கொண்டு சமூகத்துக்கு தேவையான எல்லா வேலைகளையும் ஒரு அரசியல்வாதி செய்கிற அளவுக்குரிய
செல்வாக்கோட எல்லாத்துக்கும் எல்லா விதமான சேவைகளையும் செஞ்சாங்க. அப்ப அதுகளில் ஏற்பட்ட தடங்களுக்கு பிறகுதான் தந்தையார் முடிவெடுத்தாங்க, இவ்வாறான தடங்கள் ஏற்படுறதால நமக்கு எல்லா வசதிகளும் எல்லா வாய்ப்புகளையும் தந்திருக்கிறார். அதே மாதிரி அரசியல் அதிகாரத்தையும் எடுத்து மக்களுக்கு ஒரு நியாயமாக நேர்மையாக பக்கசார்புகள் இல்லாம ஒரு வெளிப்படைத்தன்மையாக ஜனநாயக முறையில் மக்களுக்குரிய சேவைகளை செய்யணுங்கிற ஒரு அடிப்படைகளில் தான் நாங்கள் இந்த முடிவுக்கு வந்தோம். அந்த அடிப்படைகளில் தான் 2015ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் முதலாக 15 நல்லாட்சி காலத்தில் வந்து தான் நாங்கள் தேர்தலுக்கு முகம் கொடுத்து அந்த தேர்தலில் முதல் தரத்திலேயே இறைவன் உதவியோட மக்கள் ஆதரவோட எங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. அதன் மூலம் தான் அரசியலுடைய பிரவேசம். நிச்சயமாக 2015 நல்லாட்சி காலத்திலே நான் நினைக்கின்றேன் நீங்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய கட்சியா அல்லது அந்த நேரம் ஜனாதிபதியாக முன்னாள் ஜனாதிபதி கௌரவ மைத்ரிபால சிறிசேனா இருந்தார். ஆனா பாராளுமன்ற தேர்தலுக்கு தலைமை தாங்கினது முன்னாள் ஜனாதிபதி கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள். அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், அந்த காலகட்டத்தில் அந்த கட்சிக்கோ அல்லது கட்சி தலைமைக்கோ இருந்த முஸ்லிம்களுடைய உறவுகளும் அந்த நிலப்பாடுகளில் அந்த நேரத்தில் அந்த கட்சியில் தேர்தலுக்கு முகம் கொடுத்த பல முஸ்லீம் அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் தோல்வி அடைஞ்சாங்க. அந்த இறைவன் உதவியோட மக்கள் என்னைய வெற்றி. அதாவது நல்லாட்சி காலம், நல்லாட்சி தேர்தல் ஒரு அலை, அந்த அலையிலே பலர் தோற்கடிக்கப்பட்டும் நீங்கள் வடமாகாணத்திலே வண்டி மாவட்டத்திலே வெற்றி பெற்றார்கள். அதுல நீங்கள் நேரத்தோட குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். 2 சமூகம் அல்ல, அங்கே உள்ள அனைத்து சமூகங்களும், குறிப்பாக 3 சமூகம் சொல்லலாம். அதாவது 4 சமூகம், சமய ரீதியில 4 இருக்கலாம். நாங்கள் வளமையா பேசுறா தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள், சிங்கள மக்கள் பேசுறது. அந்த வகையில பார்த்தா 3 மக்களுடைய ஆதரவோட, அதாவது குறிக்கிற கடந்த காலங்களில் எனது தந்தையுடைய சேவைகள், என்னுடைய சேவைகள், அதோட எங்களோட சகோதரர்களுடைய சேவைகள், அதுபோல அதுக்கு நான் நினைக்கின்றேன் அங்கிருந்த மக்களும் அந்த சேவைக்குரிய ஒரு அங்கீகாரமாக தான் எங்களை என்னைய பாராளுமன்றம் அனுப்பியிருக்கிறார்கின்ற ஒரு நிச்சயமாக அந்த அடிப்படையில் உங்களுடைய தந்தையார், அது போல உங்களது குடும்பத்தினர், அந்த குடும்பத்தின் செல்வாக்கு, அது போல நீங்கள் அந்த மக்களோடு நடந்து கொண்ட விதம் உங்களை ஒரு அரசியலுக்குள் இழுத்து வந்து இந்த நொடி வரை, குறிப்பாக இறுதியாக நடந்த தேர்தலிலும் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றீர்கள். அது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், குறிப்பாக மாலிமா அலை நாடு பூராக அலை வீசிய அந்த தருணத்திலும் அந்த அலைக்குள்ளும் நீங்கள் சிக்காமல் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். இதை எப்படி எடுத்து தனி கட்சி, இலங்கை தொழிலாளர் இந்த வகையோட அதோட எங்கள்ட இருந்த அந்த உறவுங்கிறத நான் சொல்லுவேன். எல்லா சமூகமும் நேரடியாக இப்படி நாங்கள் தேர்தல் ஒன்றுக்கு நாங்கள் கேட்கின்றோம், நல்ல ஒரு அரசியலை இவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் வந்து நாங்கள் போய் ஆதரவு கேட்காதவங்கெல்லாம் முன் வந்து சாரியா வந்து இந்த முதல் தேர்தலில் எனது தந்தையோட காய்ச்சி, அதாவது தந்தைங்கிறது வயதானவர்களும் சரி, எங்களோட பழகின இளைஞர்களும் வந்து சாரசாரியாக வந்து ஒரு பெரிய ஒரு ஆதரவு தெரிவித்து தான் நாங்கள் அந்த ஒரு நிலைமைக்கு வரக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ அந்த வகையில் வந்து இந்த தேர்தலையும் அதே மாதிரி தான். இப்போ இது சாதாரண ஒரு புதிய கட்சிங்கிறது நான் வந்து கடந்த காலங்களில் தேசிய கட்சியில் கேட்டிருந்தேன். ஆனால் அந்த கட்சிகளில் கிடைக்கப்பட்ட அனுபவங்களை கொண்டு ஒரு தனி கட்சி தான் எதிர்காலங்களையும் அனுபவங்கள், படிப்பினைகள் என்று சொல்லலாம். நான் தான் அனுபவங்களும் படிப்பினைகளையும் கொண்டு எமது மக்களுக்கு, எமது இலங்கை வாழ் மக்களுக்கு நாங்கள் சேவை செய்கிறது என்றால் ஒரு தனி கட்சியில் போகணும். அப்போதான் சுயாதீனமாக செயல்படையிலும் என்றால் நாங்கள் இல்லைன்னு சொன்னால் கட்சியிட கட்டளைக்காக சில எங்களுக்கு விருப்பம் இல்லாததுக்கெல்லாம் நாங்கள் வாக்களிக்க வேண்டிய நிலைமைகளில் கடந்த காலங்களில் தள்ளப்பட்டோம், நிர்பந்தம். அப்போ அதுகளை எல்லாம் தவிர்க்கிறண்டா ஒரு தனியாக நாங்கள் சுயமாக இயங்குறதுக்கான ஒரு முடிவு தான் நாங்கள்
தனியாக ஒரு கட்சியில் கேட்க வேண்டிய ஒரு நான் நினைக்கின்றேன் உங்களுடைய கட்சியின் தலைவர் திரு லியனேகே அவர்கள் தலைவராக கொண்டு இப்போது பாராளுமன்ற குழுக்களின் தலைவராக இருக்கு. அந்த கட்சியில பாராளுமன்ற குழுட தலைவராக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக நீங்கள் அமைச்சராக இருந்த காலங்களிலே குறிப்பாக வட மாகாண மக்கள், அதிலும் வன்னி மாவட்ட மக்கள், ஒரு கஷ்ட பிரதேசமாக யுத்தத்தின் வடுக்களை அதிகம் சுமந்த மக்கள் வன்னி மாவட்ட மக்கள். அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்கு உங்களுடைய பார்லமெண்ட் உறுப்புரிமை காலங்களிலும் அதுபோல் நீங்கள் பிரதி அமைச்சராக, ராஜாங்க அமைச்சராக, அதுபோல் நான் நினைக்கிறேன் டிசிசி சேர்மனாகவும் இருந்திருக்கின்றீர்கள். இந்த காலங்களிலே நீங்கள் செய்த பணிகள், இப்போது செய்ய நினைத்திருக்கின்ற விடயங்கள் எப்படி? இப்போ நாங்கள் அதாவது அதாவது பொதுவாக நாங்கள் சொல்றது என்றால், நான் மீள்குடியேற்ற மற்றது வடக்கு அபிவிருத்தியில பிரதி அமைச்சராக இருக்கிறேன். அமைச்சக்கூடான பல வேலை திட்டங்களை எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ அதில் உண்மையிலே கடந்த காலங்கள் யுத்தத்துக்கு பிறகு அங்கே உள்ள மக்களை மீள்குடியேற்றதில் சரியான ஒரு திட்டமிடல் இல்லாததால் ஒன்றும் அது பூர்த்தி அடைகிறாங்கிறதா என்னுடைய நிலப்பாடு. இன்னும் கம்ப்ளீட் இல்லை. அதில் தமிழ் மக்களாக இருக்கலாம், முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், அந்த பகுதியில் இருக்கின்ற சிங்கள மக்களாகவும் இருக்கலாம். அப்போ அதில் இப்பொழுது அந்த அமைச்சு வேற ஒரு அமைச்சோட சப்ஜெக்டில் இருந்தாலும் நேரடியாக இப்போ ஒரு அமைச்சு அதுக்கு இல்லாட்டியும் அந்த வேலைக்குரிய ஒதுக்குற நிதிலாம் மிக குறைவு. இல்லை, அதில் நான் கேட்பது மீள்குடியேற்றம் பூரணப்படவில்லை என்றால் குறிப்பிட்ட இன மக்களின் மீள்குடியேற்றம் பூரணப்படுத்தப்படவில்லையா, முழுமை பெறவில்லையா, அல்லது ஒட்டுமொத்த மூவின மக்களுடைய மீள்குடியேற்றமும் பூரணப்படுத்தப்படவில்லை. அதாவது அதை நான் சொல்றதுன்னா, கடந்த கால ஒரு திட்டமிடல் இல்லாத அந்த அமைச்சில் இருந்தவர்களும் சரி, அந்த பகுதியில் இருந்தவங்களும் திட்டமிடல் இல்லாத, அதாவது ஒரு யுத்தம் ஒன்று முடிஞ்சதோட ஆதரவளிக்கின்ற நாடுகள், நன்கொடை நாடுகள் பல பில்லியன் கணக்கில் உதவிகள் செஞ்சிருப்பாங்க. ஆனால் அந்த நிதிகள் ஒழுங்கான முறையில் கையாளப்பட்டிருந்தால் எல்லாம் நாகிறேன் அந்த மீள்குடியேற்றம் பூர்ணம். யாருடைய பிள்ளை? நிர்வாகத்தின் பிள்ளையா, அல்லது அந்த காலங்களில் அந்த காலங்களில் அந்த அமைச்சில் இருந்த அமைச்சர்கள பிழைகள் இருக்கும் அதுல கூடுதலாக. அதே போல பிறகு அந்த அந்த மாவட்டத்தில் இருந்தவருடைய பிழைகளும் இருக்கும். நாங்கள் ஆட்சியில் இருக்கையிலோட எங்களுக்கு முடிக்க இல்லாததால அந்த பிழைகள்ல எனக்கும் பங்கு இருக்கிறேங்கிறத நாங்கள் சொன்னால், நாங்கள் இருந்த காலம் மக்களுக்கு தெரியும் அது ஒரு பொற்காலம் இல்லை. நாங்கள் இருந்த காலம் பொற்காலம் இல்லை. அப்ப நான் இருந்த காலத்திலையும் அதுக்குரிய ஒரு செயலணி போட்டாங்க. அந்த செயலணிகளோட நான் உருவாங்கப்படலை, திட்டமிட்ட முறையில நான் புறக்கணிக்கப்பட்டேன். நான் அப்ப நல்லாட்சியில் இருக்கின்றேன். சம்பந்தம் இல்லாத எங்கட பகுதிக்கு சம்பந்தம் இல்லாத அமைச்சர்களை உருவாங்கப்பட்டிருந்தாங்க. ஒரு டாஸ்க் போர்ஸ்க்கு போட்டாங்க. அதுல நான் உள்வாங்கப்படலை. திட்டமிட்ட சிலருடைய வேண்டுகோளுக்காக நான் புறக்கணிக்கப்பட்டிருந்தேன். இருந்தாலும் பிறகு நாங்கள் ஒரு வேலை திட்டத்தை செய்யல. அங்கிட்டு கொரோனா தொற்று, இங்கிட்டு பொருளாதார தாக்கம்ங்கிற நிலைமை வந்துருச்சு. பிறகு நாங்கள் வேலை திட்டங்கள் கடைசி டைம் சில வேலைகளை செஞ்சோம். அடுத்த முறை செய்யலாம்னு நினைச்சோம். அல்லாட ஏற்பாடு நாங்கள் எதிரணிக்க போக வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. அதால் எங்களுக்கு அதுக்குரிய அந்த மீள்குடியேற்றத்தை பூர்ணப்படுத்த முடியவில்லைங்கிறது தான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் ஒரு விடயம், மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஆகட்டும், முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா ஆகட்டும், அதுபோல ரணில் விக்ரமசிங்க ஆகட்டும், இப்போது இருக்கின்ற கௌரவ அனுரகுமார் திசாநாயக் ஆகட்டும், 3-4 அதிமேதக ஜனாதிபதிகளும் வட மாகாணத்தை அபிவிருத்தியிலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். இப்போது இருக்கின்றவர்கள் தொடக்கம் அப்போது. ஆனாலும் ஏன் இந்த தொய்வு நிலை? நீங்கள் சொன்னது போல அங்கே இருந்தவர்களது குறைபாடா, இல்லை அங்கே இருக்கின்ற நிர்வாகத்தின், மாகாண சபை, அது போல மாவட்ட அபிவிருத்தி குழுக்களின் குறைபாடா? இல்லை, அந்த காலகட்டம், அதாவது இதுக்கு பாரிய நிதி வர்ற காலகட்டத்தில் விடப்பட்ட பிழைகள். இதற்காக பாரிய நிதிகள் வர்ற நேரங்களில் விடப்பட்ட பிழைகள். பிறகு நிதி குறைஞ்சிடும். இப்போ நிதியே குறைவு. இப்போ கிட்டத்தட்ட அந்த அமைச்சுக்கு மொத்தத்துக்கு 1500 மில்லியன் தான் வருஷத்துக்கு ஒதுக்கின்றார்கள். அப்ப அதுக்கெல்லாம் வச்சு செய்யக்கூடிய இதுகள் இல்லை. செய்யணும்னு சொல்லி எல்லா அரசாங்கமும் ஒரு ஆர்வம் காட்டுனாங்க. இதுக்காக பிறகு இந்த அமைச்சு இல்லாட்டியும் கூட அதுக்குன்னு ஒரு டாஸ்க் போட்டு கிட்டத்தட்ட 6000 மில்லியன் மாதிரி பல சில வருடங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தும் அது தேவையான மாவட்டத்துக்கு தேவையான மக்களுக்கு செய்யாமல்
உதாரணத்துக்கு நீண்ட காலமாக இடமிருந்த மக்களை மேல்குடியேற்ற வேண்டிய அந்த மாவட்டத்துக்கு இல்லாமல் வேறு மாவட்டங்கள்லேயே அந்த நிதிகள் செலவழிக்கப்பட்டிருக்குது. அப்போ அதுகள் அந்த நிலைமைகள் தான் அது தொய்வடைகிறதுக்குரிய காரணமாக அமைஞ்சது. நிச்சயமா. அதுபோல் இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியிலே இணைந்து பல்வேறு கருத்துக்களை, அரசியல் அனுபவங்களை, அதுபோல் எதிர்வரும் காலத்திலே மேற்கொள்ளப் போகின்ற அரசியல் நகர்வுகள் குறித்து இப்போது உரையாடி கொண்டிருக்கின்றார்கள் கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர், வன்னி மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் காதர் மஸ்தான் அவர்கள். குறிப்பாக வன்னி மாவட்டம் வட மாகாணத்தை பொறுத்த மட்டிலே அந்த வடக்கு மாகாணம் என்கின்ற போது சில அரசியல்வாதிகளின் பெயர்கள் தவிர்க்க முடியாது. கௌரவ ரிஷாட் பதியுதீன் அவர்கள், கௌரவ உனைஸ் ஃபாரூக் அவர்கள், அதற்கு முதல் நூர்தீன் மஷூர் அவர்கள், இப்படி அதற்கு முதலும் பல்வேறு அரசியல்வாதிகள் இருந்திருக்கின்றனர். அந்த அடிப்படையிலே காதர் மஸ்தான் என்கின்ற அரசியல்வாதி, அந்த தலைவரின் பெயரும் இப்போது பேசப்படுகிறது. இதிலே ஒவ்வொரு காலப்பகுதிகளிலும் இந்த அரசியல்வாதிகள் நிறைவான பணிகளை செய்திருந்த போதும் குறைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. இப்போது வடமாகாண முஸ்லிம்கள் எதிர்நோக்குகின்ற பல்வேறு சவால், குறிப்பாக மீள்குடியேற்றம் மிகப்பெரிய ஒரு தொய்வு நிலையில் தான் இருக்கிறது என்று நீங்கள் கூறப்பட்டீர்கள். அதை தாண்டி வடமாகாண முஸ்லிம்களின் அபிவிருத்தி, கல்வி, சமூக நிலை எப்படி இருக்கிறது? நாங்கள் உண்மையிலே இங்கே குறிப்பாக நீங்கள் முஸ்லீம் சமூகம் என்று கேட்குறீங்க, அங்கே எல்லா சமூகங்களுடைய, அதாவது இப்போ நீங்கள் எதில் கேட்கின்ற பொதுவாக எடுக்கலாம், எதில் இருக்கலாம், பொதுவாகவே அனைத்து மக்களுடைய தேவைப்பாடுகளும் கூடுதலாக இருக்குது. இப்போ நாங்கள் எங்களோட வன்னி மாவட்டத்தில் பெரும்பான்மை சமூகமாக தென்பகுதியில் இருக்கிற அவங்களோட வன்னியில் சிறுபான்மையாக இருக்கிறாங்க, அவங்களுடைய தேவைப்பாடுகளும் கூடுதலாக இருக்கின்றது. அதான் நான் முதல் சொன்ன மாதிரி சரியான எங்களோட திட்டமிடல் செயல்பாடுகள் இல்லாததால் பாரிய தேவைகள் இருக்கின்றது. அரசாங்கமும் ஓரளவு செய்கிறாங்க, நாங்கள் அதில் விலகான்றதுக்கு இல்லை, அவங்களால இயன்றதை நாங்கள் கடந்த முறை முன்னாள் ஜனாதிபதி கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய கடைசி வருடத்தில் பல மில்லியன் கணக்கிலுடைய வேலை திட்டங்களை நாங்கள் செய்திருக்கோம். அமைச்சர் கூடாக, அதுக்கு பிறகு விசேட ஜனாதிபதி நிதி கூடாக நான் மட்டுமே கிட்டத்தட்ட 2000 மில்லியனுக்குரிய வேலை திட்டங்களை விடுபட்ட மீள்குடியேற்றத்தோடு இருந்து ஏனைய அத்தியாவசிய தேவைகளும், அது மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது அங்கே வந்து விவசாயம், கால்நடை வளர்ப்பு, மீன்பிடி, அப்போ அதற்கான அதில் வந்து விவசாயத்தில் அதாவது விவசாயம் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அமைச்சர் அவர்கள் விவசாய அமைச்சர் மாதிரி அங்கே செயல்படுறதுக்குரிய அங்கீகாரத்தை தந்திருந்தார். அது கூட நாங்கள் பல திட்டங்கள் செய்தோம். அதே மாதிரி பல திட்டங்கள் அமைச்சர் என்ற போது ஒரு விவசாய அமைச்சர் போலவே நான் சொல்ற கடைசி நேரம் வந்து கடைசி நேரம் கிராமிய பொருளாதார அமைச்சு கூடாக அது வந்து ஒரு விவசாய அமைச்சுக்கு கீழே இருந்ததால நான் ஒரு விவசாயிக்கு, அதாவது தமிழ் பேசுகிற மக்கள் இருக்கின்ற பகுதிக்கு ஒரு அமைச்சராக செயல்படுறதுக்குரிய அதிகாரத்தோட எனக்கு அந்த நேரம் கௌரவ மஹிந்த அமரவீர அமைச்சர் அவர்கள் தந்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் நான் இங்கே அம்பாறை மாவட்டத்துக்கு வந்திருந்தேன், மட்டக்களப்பு மாவட்டம், திருகோணமலை மாவட்டம், அதே மாதிரி கண்டி மாவட்டம், நூறிலே மாவட்டங்களுக்கு கூட நான் சென்று அங்கே உள்ள அடையாளப்படுத்தி சில வேலைகள் செய்கிறதுக்குரிய அந்த சந்தர்ப்பம் காணாது, நான் அந்த டைம் அதாவது நாள் காணாது. அதுக்குள்ள ஒரு தேர்தல் வந்துச்சு. நாங்கள் வந்து உண்மையில எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த அடுத்த முறை நாங்கள் இருந்திருந்தா பல திட்டங்களை வகுத்திருந்தோம், அதுகளை செயல்படுத்த முடியாமல் போயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலங்களில் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கல நாங்கள் அந்த மீள்குடியேற்ற அமைச்சர் இல்லாட்டியும் எங்களோட மக்களுக்குரிய தேவைகளை செய்யக்கூடிய ஒரு நிலைமைகளை எதிர்காலத்தில் எதிர்பார்த்திருக்கின்றோம். நிச்சயமாக. எனவே காதர் மஸ்தான் எம்பி அவர்களோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நேருக்கு நேர் நிகழ்ச்சி. இப்போது பலர் இணைந்து தமது கருத்துக்கள், கேள்விகளையும் இப்போது பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். மனாஸ் ரீஸ் சனம் இணைந்திருக்கிறார். அதுபோல மாளிகைக்காடு சிராஜ் அவர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் காதர் மஸ்தான் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அதுபோல இல்ஹாம் சஹீத் அவர்கள் இணைந்து கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அதுபோல முகமது ஜசீம் மாவடிப்பள்ளியிலிருந்து அருமையான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். அதுபோல லீனா மரியம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கின்றார். உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள், குறிப்பாக காதர் மஸ்தான் எம்பி அவர்களிடம் நீங்கள் கேட்க நினைக்கின்ற கேள்விகளை கூட இருக்கின்ற இந்த நிமிடங்களிலே நீங்கள் கேட்கலாம் என்று கூறிக்கொண்டு, குறிப்பாக இப்போது அடிக்கடி உங்கள் அரசியலுக்கு சவாலாக அல்லது ரிஷாட் பதியுதீன் அவர்கள் அதுபோல் அந்த அரசியல் தரப்பிலிருந்து உங்களுக்கு சவால் விடுக்கின்ற அடிப்படையில் சில கருத்துக்களும் இந்த அண்மை காலமாக பல்வேறு
வாத பிரதிவாதங்களும் சமூக ஊடகங்களிலே காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையில் அங்கே என்ன நடைபெறுகிறது? வவுனியா மாவட்டத்தை ஒட்டி சில பிரச்சனைகள் நடைபெறுவதாக நான் அறிகின்றேன். அதிலே உங்களது பெயரையும் இழுத்து விடுகிற ஒரு அரசியல் அங்கே நடைபெறுகிறது. இதிலே உண்மைத்தன்மை என்ன? நீங்கள் எந்த பிரச்சனையை கேட்குறீங்கன்னு எனக்கு உண்மை தெளிவாக இல்லை. ஆனால் பொதுவாக இப்படித்தான் அரசியலில் வந்து எதிர் அணிகளில் இருக்கையில் அந்தந்த அவங்களோட அரசியல் நிலைப்பாடுகளில் சில செயல்பாடுகளை செய்ய வேண்டிய நிலைமைகள் இருக்கும். அந்த வகையில் வவுனியா மாவட்ட பிரதி தவிசாளர் வவுனியா நகரசபை விடயத்தில் வவுனியா மாநகர சபை பிரதி அதாவது டிப்யூட்டி மேயர் விஷயம் எடுத்தால் அவர் சட்டப்படி அந்த மாநகர சபை எல்லையில் அவர் இல்லை. அப்ப அதுக்குள்ள அவர் பிரதிநிதித்துவப்படுத்த இயலாது. அதுக்கு எதிராக கட்சிக்காரர் அவர் எனக்கு கட்சியோட பேர் உண்மையிலே தெரியல. அது கடைசியா சின்னத்துல வந்தவர். அவருக்கு ஒரு பட்டியல், ஒரு வேட்பாளர், சுயேட்சை குழு இல்ல, தனி கட்சி ஒரு பட்டியல் வேட்பாளர். 32 33 வாக்கெடுத்து வந்தவர் தான் அவர். அப்ப அந்த நிலைமைகள்ல இனி நாங்கள் அப்ப சட்டப்படி நீதிமன்றத்தை நாடணும். நீதிமன்றம் இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க. பிறகு சபை செயல்படலாம், மாநகர மேயர் அதுல செயல்படலாம் என்று கொடுத்தாங்க. ஆனால் அவர் செயல்படுறதுக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்கல மேல் நீதிமன்றம். அப்ப அதுக்கு பிறகு ஏற்பட்ட அந்த ஊழல் மோசடி சம்பந்தமாக கௌரவ ஆளுநர் ஆளுநர் அதாவது முறைப்பாட்டாளர்களுடைய விசாரணையை சிஎல்ஜி கூடாக விசாரித்து அவருடைய அறிக்கை பிரகாரம் தனியான ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் கொண்ட ஒரு விசாரணை குழு, ஒரு தனிநபர் விசாரணையை போட்டு அதில் அறிக்கை பெற்று அதில் அந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டுகிறத வச்சு அவரை பதவி நீக்கினார். அதுக்கு பிறகு அது சம்பந்தமாக ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. மறுபடி இப்ப நீதிமன்றம் சென்று அதற்கு இடைக்கால தடை உத்தரவு அவங்க பெற்றிருக்கிறார்கள். அப்ப இந்த செயல்பாட்டுக்கும் இது கட்சியான இது நான் மட்டும் இல்லையோ, நாங்கள் இணைந்த கட்சி. இதுல எனது கட்சியும் இருக்கின்றது. எனது கட்சியில வெற்றி பெற்ற 4 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதுல அதே மாதிரி மற்ற கட்சி ஸ்ரீலங்கா லேபர் பார்ட்டியில 4 உறுப்பினர்கள் மாநகர சபையில வெற்றி பெற்ற 4 பேர் மக்களின் வாக்குகளால் வெற்றி பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அந்த உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவங்களோட உறுப்பினர்கள் அதுல சஜபேல கேட்டது சஜபே உறுப்பினர் 2 பேர் இருக்கிறாங்க. பட்டியல் வேட்பாளர்கள் அவங்க போனஸ். இந்த பார்த்திபன் நான் அவருடைய பேர் கார்த்திபன், அவருடைய இந்த விடயத்தில் ஏன் உங்களை உள்நுழைக்கிறார்கள்? இல்ல என்ன இப்படித்தான், அது உண்மையில எங்கட இதுவும் சரி. அதே மாதிரி எனது கட்சி அந்த 10 பேர் இதுல 10 பேர் இருக்கலாம். சில நேரம் அரசியல் என்னுடைய வளர்ச்சி பொறுக்க முடியாமல் நேரடியாகவே ஆளுங்கட்சியை சொன்னால் அவர்களுடைய பல கேசுகள் வெளியே வந்துங்கிறதுக்காக என்ன மேல் அவங்க பிளைமா போட நினைக்கலாம். இது பொதுவாக அதில் இருக்கின்ற 10 உறுப்பினர்களுமே இந்த ஊழலுக்கு எதிராகவும் சரி, மற்ற பதவி அந்த தகுதி இல்லாம பதவிக்கு அது தகுதி இல்லைங்கிறத நான் சொல்ல வர்றது தனிப்பட்ட தகுதி இல்லை, அந்த சபைக்குள்ள இல்லாததால அந்த சபைக்கு வரையலாங்கிறத வச்சு நடவடிக்கை அவங்க எடுக்கிறாங்க. அது சட்டப்படி அது போகுது. இப்போதைக்கு சட்டப்படி அதுக்குரிய இடைக்கால உத்தரவு எதுக்குரிய மேயரை நீக்கிறதுக்கு வருது. இன்ஷால்லா அது முன்னுக்கு போகும். அப்ப அதுல நேரடியாக நீங்க எதை வச்சு ஒவ்வொரு என் பேரை நேரடியாக அவங்க சொல்லலாட்டியும் பேச்சிட துணியை வச்சு நீங்க கேட்கலாம். துணியை வச்சு இனி அது அது அங்கே உள்ள மக்களுக்கு யார் என்னவும் பேசலாம். அங்கே உள்ள மக்களுக்கு இது என்ன நடக்கின்றது, எதை எப்படி செய்யறாங்கிறது அழகாக தெரியும் என்பதான் நான் இங்கே குறிக்கோளை விரும்புகிறேன். நிச்சயமாக குறிப்பாக இந்த இடத்திலே அதாவது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் இதுபோல ரிஷாட் பதியுதீன் தரப்பினர் உங்களுக்கு ஆதரவாக இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தெளிவாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அவங்க இருக்கிறது மாற்று அணி தானே. அவங்க அந்த மேயருக்கு ஆதரிச்சாங்க. அதே மாதிரி பிரதி மேயருக்கு அவங்க ஆதரிச்சாங்க. அவங்க அந்த அணியில இருக்கையில அதாவது எங்கட அணி எதிர்த்த அணி. அப்ப இது அரசியல் ரீதியாக
எங்கட நாங்கள் சொல்கிறது அந்த அணிகளுடைய செயல்பாடை விட எங்கட அணி ஆட்சிக்கு வந்திருந்தால் நல்ல செயல்பாடுகளை செஞ்சிருப்போம் என்ற அடிப்படைகளில் கட்டாயம் அவங்க எங்களுக்கு இப்போ ஆதரவு எங்களுடைய உறுப்பினர்களுடைய நிலைக்கு நான் ஆதரிக்கின்றேன். அதே மாதிரி அங்கே இருக்கின்ற என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர் பிரதி அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் ஆதரிக்கின்றார்கள். எனது சேவைக்கு எங்கட ஆதரவாளர்கள் ஆதரிக்கின்றார்கள். அவங்களுடைய விடயத்துக்கு இப்போ இங்கே உண்மையில இப்போ நாங்கள் பிரித்து பார்க்குற கோர்ட்டில் இதுகள் இருக்குது. இப்போ அங்கே மக்களுக்கு விளங்கிருச்சு கடந்த போராட்ட காலத்திலையும் ஊழலுக்கு எதிரான அணி ஊழல் அணிங்கிறது அளவுக்கு மக்கள் புரிஞ்சு கொள்ற அளவுக்குரிய நிலைமை வந்திருக்குது இப்போ மக்களுக்கு. மக்கள் என்ன மூவின மக்களும் அதனை பிரித்து பார்க்கிறார்களா? இப்படித்தானே மக்கள்ங்கிறத சிலவங்க சொல்றாங்க ஒரு தேர்தல் நாங்களும் விரும்புகிறோம். ஏன்னா இந்த ஊழலை விட ஒரு தேர்தலுக்கு புதிய ஒரு தேர்தல் வந்தாலும் நாங்கள் முகம் கொடுக்க விரும்புகின்றோம். சாதாரணமாக சொல்ல போனால் ஒரு வாக்கில் எங்களோட உறுப்பினர் ஆள் தோக்குகின்றார், 8 வாக்கில் தோற்கின்றார், 23 வாக்கில் தோக்குறார். அதெல்லாம் நாங்கள் வெற்றி பெற்றிருந்துச்சுன்னா இந்த நிலைமை வந்திருக்காது. இந்த 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 பிரச்சனைகளுக்கு வந்திருக்கான்னு நாங்கள் நினைக்கணும். இன்ஷா அல்லாஹ் முன்னுக்கு எதிர்காலங்களில் இறைவனோட உதவியோட பார்ப்போம். நாங்கள் நிச்சயமாக இந்த வேளையிலே நாங்கள் இப்போதான் மிக முக்கியமான ஒரு விடயம், குறிப்பாக வடக்கிலிருந்து சற்று வியாபித்து இப்போது கிழக்கு வரை ஸ்ரீலங்கா லேபர் பார்ட்டி வியாபித்திருக்கிறது அல்லது உங்களுடைய விஸ்தரிப்பு பணிகள் தொடங்கியிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். குறிப்பாக இப்போது கிழக்கு மாகாணத்துக்கு நீங்கள் அடிக்கடி குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை மையமாக கொண்டு காதர் மஸ்தான் எம்பி தொடர்ச்சியாக நீங்கள் வருகை தந்து விஜயம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பயணங்களின் முக்கிய நோக்கம் எதிர்வரும் காலங்களிலே அம்பாறை மாவட்டம் அல்லது கிழக்கு மாகாணத்திலே இலங்கை ஸ்ரீலங்கா தொழிலாளர் கட்சி லேபர் பார்ட்டி கால் தடம் பதிக்க போகிறதா என்கின்ற கேள்வி சமூக ஊடகங்களிலே இப்போது பரவலாக கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் என்னென்றால் நாங்கள் இப்போ ஒரு தனி கட்சியாக செயல்படுகின்றோம். நாங்கள் இலங்கையில் ஏனைய மாவட்டங்கள்லேயும் எங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். மக்களுடைய அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய வேண்டுகோள் எதிர்பார்ப்புகள் அப்போ அந்த அடிப்படையில் இங்கும் யாருக்கும் ஒரு ஜனநாயக உரிமை இருக்குது. அந்த மக்களும் ஆர்வமாக இப்போ அனுராபுரம் மாவட்ட மக்களாக இருக்கலாம், அதே மாதிரி அம்பாறை மாவட்ட மக்களாக இருக்கலாம், அதே மாதிரி திருவண்ணாமலையாக இருக்கலாம், மட்டக்களப்பாக இருக்கலாம். அவ்வாறு அந்த மக்களுடைய வேண்டுகோள் எதிர்பார்ப்பு எமது அரசியல் பயணம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். கடந்த காலங்களில் சிலர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். அதில் பிரதி அதுகளில் இருந்து விடுபடக்கூடிய விதத்தில் ஒரு நல்ல அரசியலை நேர்மையான அரசியலை அவங்க எதிர்பார்த்து என்னைய அழைக்கலாம். அந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் இறைவன் உதவியோட நான் ஆதரவாளர்களின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்றீர்கள். ஆமாம், நான் வெளிநாடுகளுக்கு போகலோட பலர் சம்பந்தமாக என்னோட கதைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஏன் மற்ற மாடு இப்போ தனி கட்சி தானே, இப்போ நீங்கள் முந்தைய ஒரு கட்சியில் இருந்தீங்கள், அந்த கட்சியோட கட்டுப்பாட்டுக்கு மீறி இருந்தீங்க, உங்கள் செயல்பாடுகளை இப்போ உங்களுக்கு தனி கட்சி தனியக்குள்ளோட இதாக இருக்கின்ற மக்கள் உங்களை அங்கீகரிச்சிருக்கிறார்கள். சிலர் பயந்தாலும் அந்த மாவட்டத்தில் அவங்களோட சொந்த கட்சியில் கேட்க பயந்தாலும் நீங்கள் அதெல்லாம் மீறி துணிச்சலாக முடிவெடுத்து அதில் மக்களோட ஆதரவோடு இறைவன உதவியோடு வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். அந்த வகையில் எங்களோட மாவட்டத்துக்கும் நீங்கள் உங்களுடைய சேவைகளை செய்வதற்கு மாவட்டத்துக்கு தேர்தல் ஒன்று, அதாவது அரசியலுக்கு வந்து தான் சேவை செய்யணும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அதுகளை நாங்கள் எதிர்பார்ப்போம். நாங்கள் எதிர்கட்சியில் இருக்கின்றோம், பெரிய அபிவிருத்தி திட்டங்கள் செய்ய அது இருந்தாலும் எங்களுடைய அந்த அங்கே இருக்கின்ற இனிய குறைபாடுகளை அரசியல் ரீதியாக அதை தீர்க்கிறதுக்குரிய முயற்சிகளை இன்ஷா அல்லாஹ் எடுப்போம். அதே மாதிரி எதிர்காலத்தில் வர்ற தேர்தல்களில் எனது கட்சி சார்ந்து அந்த பகுதிகளை சார்ந்த நல்ல அதாவது துடிப்பு மிக்க இளைஞர்கள், அதே போல் அனுபவசாலிகள், அதிலையும் குறிப்பாக நேர்மையான புதிய முகங்களை நாங்கள் களத்தில் இறக்கி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மக்களுக்கு நல்ல ஒரு சேவைகளை வழங்குவோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு எனது அரசியல் பயணத்தை மேற்கொள்வதற்காக நான் வந்திருக்கேன். இப்போது கிழக்கு மக்கள் குறிப்பாக அம்பாறை மாவட்ட மக்களின் வரவேற்பு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கிறது? அல்ஹம்துலில்லாஹ், நான் எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்குது. நான் அதுகளை இப்போ போகிற இடங்களில் அவங்க சிலது கேட்பாங்க தானே, பல சந்தேகங்களை நாங்கள் கூப்பிட்டு வந்தது போக இங்கே கூட்டங்கள் வைக்கல பல சந்தேகங்களை எங்கள்கிட்ட கேட்கின்றார்கள். அதுக்கு நாங்கள் கொடுக்குற விளக்கங்களை நல்ல திருப்தியோடு ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு ஆதரவு இருக்கின்றது. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியிலையும்
அதே மாதிரி நல்ல கல்வியாளர்கள் மத்தியில், அதே போல் நல்ல அனுபவங்கிற முறைகளில் கடந்த காலங்களில் ஒவ்வொரு கட்சிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் இவ்வாறான இந்த நிலப்பாடுகளை வந்து இந்த இந்த நிலைகளில் நல்ல ஒரு ஆதரவு இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் மாவட்ட ரீதியில் இன்ஷா அல்லாஹ் எமது கட்சியும் எதிர்கால தேர்தலில் ஒரு பாரிய தாக்கத்தை செலுத்தும் சில சபைகளை நாங்கள் அமைக்கலாம்ங்கிற ஒரு நம்பிக்கையோடு எனக்கு இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அது எதிர்கால தேர்தலில் இதுவென்ற உதவியோட பார்ப்போம், பொறுத்து பார்ப்போம். இப்போ ஒரு கட்சி கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அந்த கட்சி கட்டமைப்புக்கு அதற்கான பொருத்தமான ஆட்கள், அதற்கான உறுப்பினர்கள், நிர்வாகிகள் எல்லாம் இப்போது உங்களோடு தயாராக இருக்கிறார்கள். முதல்ல சாதாரணமாக கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி கொண்டு தான் வருகின்றோம். அதுகள் நான் இந்த அதாவது அரசியல் பயணமாக இந்த மாவட்டத்துக்கு இது 2வது முறை இப்போ வந்திருக்கின்றேன். கட்டமைப்புகள் உருவாக்கப்படுகின்றது. சார் அடுத்த பயணத்தோடு நான் கட்டமைப்புகள் ஓரளவுக்கு அந்த அதாவது இப்போ எல்லா பகுதிகளிலும் இல்லை, அண்மையில் ஒரு தேர்தல் வர்ற பகுதிகளில் ஒரு கட்டமைப்பு வேலைகள் முடியுது. அடுத்தடுத்ததுல மாவட்டத்தில் ஏனைய பகுதியில் உள்ள கட்டமைப்பு வேலைகளும் இன்ஷால்லா முடிச்சிடலாம். நிச்சயமாக இன்னும் இது தொடர்பாக பேசலாம். இப்போது அகமது சாஜித் என்கின்ற ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருக்கின்றார். கடந்த ஆட்சியில் கோட்டா அரசுக்கு ஆதரவளித்து பிரதி அமைச்சை பெற்று வன்னியில் என்ன சாதனையை, என்ன அபிவிருத்தியை செய்துள்ளீர்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டு நான் தான் சொல்கின்றேன். கிட்டத்தட்ட அங்கே உள்ள மக்கள்கிட்ட கேட்டால் தெரியும். 2000 மில்லியன் என்ற அமைச்ச கூடாக மட்டும் நான் 1500 மில்லியனுக்குரிய வேலை திட்டங்களை நான் செய்து பெற்றிருக்கின்றேன். அதே மாதிரி சிலர் அதே மாதிரி அங்கே பார்த்தால் தெரியும் அவங்களுக்கு. அதே மாதிரி குறிப்பாக வந்து ஏனைய அதாவது ஸ்பெஷல் ஃபண்ட் எடுத்து பல வேலை திட்டங்களை நாங்கள் செய்திருக்கோம். விசேட பல வேலை திட்டங்கள் செய்திருக்கின்றன. அது தகவல் அவங்க வேணும்னா தகவல் அறியும் சட்டத்தில் மாவட்ட செயலகங்கள்லாம் அவங்க எடுத்தால் எனக்கு கூடாக என்ன நிதி வந்துச்சு, அதே மாதிரி வெளிநாட்டு அதாவது ஃபாரின் ப்ராஜெக்ட் கூடாக பல வேலை திட்டங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். அவ்வாறு பல வேலை திட்டங்கள் அந்த அமைச்சில் இருந்ததால் அமைச்சு கூட பல வேலை திட்டங்களை செய்திருக்கின்றனர். அது இதுன்னு நான் சொல்றதை விட தகவல் அறியும் சட்டத்தில் அவங்களே எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அதுபோல மற்றொரு கேள்வி வந்து இளவன்குளம் பாதையை திறப்பதாக கடந்த ஆட்சியில் கூறினீர்கள். ஏன் இன்னும் அந்த பாதையை திறக்க முடியவில்லையா என்கின்ற ஒரு கேள்வியும் வந்திருக்கிறது. இதுல வந்து நாங்கள் இளவன்குளம் வீதியை திறக்க பிரதான வீதி கிட்டத்தட்ட 82 கிலோமீட்டர்னு சொல்றாங்க, 92 கிலோமீட்டர் அந்த வீதி கூடாக புத்தளத்திலிருந்து அப்படி மரிச்சு கட்டி கூடாக யாழ்ப்பாணம் மன்னாருக்கு போகிற வீதிகள். அந்த வீதிகளை துறக்கிறதுக்கு கடந்த காலங்களில் நெருங்கி கொண்டு வரையில் அது ஒரு நீதிமன்றத்தில் இருந்துச்சு. அந்த நேரம் அந்த நீதிமன்ற கட்டளையை தான் காட்டினாங்க. இருந்தாலும் அதில் நாங்கள் அதை விரைவாக ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்தோம் அல்லது தீர்ப்பெடுப்பதற்குரிய முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். ஏன்னா நீதிமன்றத்தில் நாங்கள் ஆனால் பிறகு திடீரென அந்த ஒரு இப்போ ஜனாதிபதி அந்த கௌரவ அனுகுமார் திசாநாயக்க அவர்கள் வந்ததுக்கு பிறகு அந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ஒரு செட்டில்மெண்ட் ஒன்றுக்கு போகிறாங்க. திடீர்னு போய் ஃபாரஸ்ட் அமைச்சால் அதாவது ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரியால் போய் சொல்கிறாங்க, சம்மந்தப்பட்ட மினிஸ்ட்ரியால் சொல்கிறாங்க வந்து இந்த வீதியை வந்து பொதுமக்கள் பாவனைக்கு நாங்கள் விட மாட்டோம் என்று சொல்கிறதோட அப்போ வழக்கு போட்டவங்க பொதுமக்கள் பாவிக்க கூடாங்கிறது தான் வழக்கு போட்டிருக்கின்றார்கள். வழக்கு போட்டதன் நோக்கம் அப்போ உடனே வழக்காளிகள் உடனே அதாப்பா இந்த நோக்கம் நிறைவேறதால நாங்கள் ஒத்துக்கொள்றோம் என்று சொல்றாங்களா. அப்போ ஒரு இணக்கப்பாடு. அதுல ஆச்சரியம் என்னன்னா மக்களுக்காக மக்கள் பிரதிநிதியாக அதுல 4ஆம் பிரதிவாதி ஒரு ஆள் இருக்கின்றார். அது அரசியல்வாதி, இன்றும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். அவர்களுடைய சட்டத்தரணி அதை ஏற்றுக்கொள்றார். அதே மாதிரி ஏனைய மக்கள் சார்ந்த பொது அமைப்புகள் போனாங்க. பிரதிவாதி என்பது பேரை குறிப்பிடலாம். நான் அதை நேரடியாக குறிப்பிட நான் விரும்பல. அங்கே உள்ள மக்களுக்கு தெரியுமா இது பாராளுமன்றத்தில் கிடைத்திருக்கின்றது.
அவங்களுடைய லோயர் போய் அதை எடுத்து இதை எடுத்து பார்த்தால் தெரியும். தெரிஞ்சிட்டு அதுக்கு பிறகு வந்து பாராளுமன்றத்தில் ஆகுன்ற கத்துறதுல வேலை இல்லை. போய் நான் என்னுடைய ஒரு லோயர் அனுப்பியிருந்தால் கடைசி வரைக்கும் அதுக்கு இணக்கப்பாட்டுக்கு போகாமல் இருந்திருந்தால் அந்த வழக்கு முடிவுறுத்தப்பட்டிருக்காது. இருந்தாலும் நான் வந்து ஒரு அதாவது ஒரு அங்கே இருக்கின்ற கட்சி தலைவர்களுக்குரிய ஒரு வரப்பிரசாதத்தை பயன்படுத்தி 27(2) கீழ் நான் அதற்குரிய கேள்வியை கேட்டு அண்மையில் ஜனாதிபதி அவர்களுடைய விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நான் இதை கதைச்சு அப்போ இந்த செட்டில்மெண்ட்டை பற்றி தான் சொன்னாங்க. அப்போவும் நான் இதை சொல்லியிருக்கின்றேன். இருந்தாலும் விசேட கூட்டம் ஒன்று போட்டு மீண்டும் இதை ஒரு செட்டில்மெண்ட்டாக தான் முடிஞ்சிருக்கின்றது. ஒரு சாதாரணமாக ஒரு அவங்களுக்கு கீழே இருக்கின்ற ஒரு திணைக்களம் அப்படி அந்த திணைக்களத்துக்கு போய் சொல்ல முடியாது என்ற வகையில் இதை கதைச்சு விரைவாக அதை திறப்பதற்குரிய முயற்சிகளை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என்பதை இங்கே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த காலப்பகுதிக்குள் அது சாத்தியமாகுமா? குறிப்பாக நீங்கள் மாத்திரமல்ல, ஒரு கை தட்டி ஓசை வராது. அங்கே ஏனைய பார்லமெண்ட் உறுப்பினர்களும் இருக்கின்றார்கள். இலவங்குளம் பாதை என்பது மிக முக்கியமான ஒரு பாதை. இதற்கு காதர் மஸ்தான் அவர்கள் மாத்திரம்தான் பொறுப்பாளியா என்கின்ற ஒரு கேள்வியும் வருகிறது. இதுல எல்லாரும் தான் சேர்ந்து ஏன் இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டங்கிறது எனக்கு ஒரு ஆச்சரியம். இந்த போய் செட்டில்மெண்ட்டுக்கு இப்ப எதிர் தரப்பாக இருக்கின்ற அவர்கள் மக்களுக்காக மக்கள் சார்ந்தவர்கள். அவங்க இந்த செட்டில்மெண்ட்டை ஏற்றுக்கொள்ளாம இருந்திருந்தால் இந்த முடிவு வந்திருக்காது. இருந்தாலும் சொன்னாங்க மறுபடியும் அது எங்க என்ன தவறுகள் விடப்பட்டுச்சு எங்களுக்கு தெரியாது. திட்டமிட்டு செயல்பட்டுச்சா தவறு விடப்பட்டுச்சான்னு அவங்கவுங்கள மனசாட்சிக்கு அவங்களுக்கு தெரியணும். ஆனால் நாங்கள் சொல்ல மறுபடியும் எல்லோரும் சேர்ந்து அதை துறப்பதற்குரிய முயற்சிகள் எடுப்போம். விரைவாக அது சம்பந்தமாக நான் ஜனாதிபதியோட நேரடியாக அந்த விடயத்தையும் அதே மாதிரி குர்ஆன் விடுவிப்பு சம்பந்தத்தையும் நான் தொடர்ச்சியாக காய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன். அநேகமாக குர்ஆன் விடுவிப்பு சம்பந்தம் விரைவாக நடக்கும். இது கால தாமதமானாலும் அநேகமாக இன்ஷா அல்லாஹ் இந்த முயற்சியிலையும் வெற்றி பெறலாம் என நம்புகிறேன். குறிப்பாக அரசின் தேசிய மக்கள் சக்தி அரசோடு ஒரு இணக்கமான உறவை கொண்டிருக்கின்றீர்கள் என்பதையும் நாங்கள் அறிகின்றோம். அதை சாத்தியப்படுத்தி அதன் ஊடாக வடமாகாண மக்கள் மாத்திரமல்ல, குறிப்பாக நீங்கள் கிழக்கு மாகாணத்திலே அம்பாறை மாவட்டத்திலே ஒலுவில் துறைமுகம் குறித்தும் ஒரு சில கேள்விகளை பொருத்தமான பல கேள்விகளை கேட்டிருந்தீர்கள். அதுவும் அம்பாறை மாவட்ட மக்கள் மத்தியிலே அது பேசப்படுகிறது. எனவே குறிப்பாக நீங்கள் வட மாகாணத்துக்கு மாத்திரமல்ல நாடு பூராக உங்களது அரசியலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். குறிப்பாக நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிற வடமாகாண மக்களும் இப்போது அதிக பிரச்சனைகளை கொண்டிருக்கின்றார்கள். எனவே அரசோடு இருக்கின்ற இந்த இணக்கப்பாட்டை சாதகமாக பாவித்து எதிர்வரும் காலங்களில் இன்னும் பல நடவடிக்கைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த இலவங்குள பாதை மிக முக்கியமான ஒரு விடயமாக பேசப்படுகிறது. அதுபோல இன்னும் அங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன? இன்னும் பல பிரச்சனைகள். நாங்கள் பிரச்சனைன்னு சொன்னால் உண்மையிலேயே குடிநீர் சம்பந்தமாக எங்களுக்கு பாலியாறு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்த இருக்கின்றது. அதே போல சாதாரணமாக எங்களுக்கு குறிப்பாக சொல்லுன்றால் கூடுதலான மழைகள் வந்தால் வெள்ளத்தால் பாதிக்கப்படுற மக்கள்கள் இருக்கின்றனர். குறிப்பாக தித்வா புயலால் பாதிக்கப்பட்ட எமது பகுதியாக பாதிக்கப்பட்ட விவசாய நிலத்துக்கோ அதே மாதிரி பதிவு செய்யப்படாத கால்நடை வளர்ப்பாளர் பண்ணை அதாவது பண்ணைகளுக்கோ இதுவரைக்கும் நஷ்டஈடு கொடுக்கல. அப்போ அதுகளை எடுத்து கொடுக்க அவங்க பாரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கின்றார். அதுபோல் அங்கே ஃபாரஸ்ட்ன்னு சொல்லிக்கிட்டு ஏதாவது உலக ரீதியில் ஃபாரஸ்ட் வீதத்தை கூட்டுங்கன்னு சொன்னால் கடந்த காலம் உள்ள அரசாங்கத்துக்கும் சரி உடனே அந்த அங்கே வடக்குலையும் கிழக்குலையும் அதே நிலை தான். வடகிழக்குல உள்ள காணிகளை தெரிஞ்சுக்கிட்டு காடே இல்லை, சும்மா விளையாட கிரவுண்டையும் ஃபாரஸ்ட்ல போட்டு வச்சுக்கிறாங்க. நான் நேரடியாக இந்த அரசாங்கம் ஒன்றும் அப்படியே கெசட் பண்ணலை, கடந்த அரசாங்கங்கள் அந்த கெசட் பண்ணிச்சு. நாங்கள் இருக்கையிலையும் பண்ணலும் ஃபாரஸ்ட் இந்த வனம் காடுகள் என்று குறிப்பிட்ட இன மக்களுடைய காணிகள் தான் ஆக்கிரமிக்கப்படுவதான ஒரு செய்தியும் நாங்கள் அறிகின்றோம். குறிப்பாக கூடுதலாக அதுதான் நடக்கின்றது. பெரும்பான்மை மக்களோட காணிகள் ஒரு சில காணிகள் இருக்குன்னு நாங்கள் நினைக்கணும். அந்த பகுதியில் இருக்கின்ற பெரும்பான்மை சமூகத்தோட காணிகளும் அவ்வாறு கெசட் பண்ணினதிலிருந்து நீக்கிறதுல காலதாமதம் இருக்கின்றது. ஆனா கூடுதலா அந்த பகுதிகளில் தமிழ் பேசுற மக்கள் இருக்கிறதால நேரடியா அவங்க பாதிக்கப்படுறாங்க.
ஆனால் அது விடுவிப்பு சம்பந்தமாக அரசாங்கத்தில் செய்ய முடியாதது எந்த அரசாங்கத்திலும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு விடயம் இப்போது பேசப்படுகிறது. இந்த காணி விடுவிப்பு போன்ற விடயங்கள் எமது தமிழ் பேசும் மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை இந்த அரசாங்கத்தோடு பேசி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நாங்கள் இருந்த தலைமைத்துவத்தில் என்றால் கடைசி நேரம் கௌரவ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்திருக்கல 85ஆம் ஆண்டுக்கு பிறகு கெசட் பண்ணினதுகளை பார்த்து விடுவிப்பதற்குரிய ஒரு 2 குழு போட்டாங்க. மாவட்ட மட்டத்தில் ஒரு குழு, அமைச்சரவை மட்டத்தில் ஒரு குழு. அப்போ மாவட்ட மட்டத்தில் குழு போடுற அந்த குழுக்களோட தேவைகளை நாங்கள் எல்லாம் அடையாளப்படுத்தி இப்போ கிட்டத்தட்ட முல்லைத்தீவு மாவட்டத்தில் 19,000 ஹெக்டேர்ஸ், அதே மாதிரி மன்னார் மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட 20,000 ஹெக்டேர்ஸ், அதே மாதிரி வவுனியா மாவட்டத்தில் டிசிசி சாமனாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலீபன் அவர்கள் இருந்தாங்க. அப்படி நாங்கள் அடையாளப்படுத்தி மாவட்ட அதாவது அமைச்சரவை குழுக்கு போட்டு அதுகளில் ஏற்றுக்கொள்ளாமல் ரிஜெக்ட் பண்ணி வந்து அந்த நாங்கள் ஒரு கட்டத்தில் இவ்வளோ தான் ரிலீஸ் பண்ணுறது ஏற்றுக்கொள்ள சொன்னார்கள். நாங்கள் சொல்லியிருந்தோம் முழுக்க ரிலீஸ் பண்ண வேண்டும். அது நான் இணக்கப்பாட்டுக்கு வவுனியாவிலிருந்து இணக்கப்பாட்டுக்கு போனாங்க. நான் வவுனியா முல்லைத்தீவு மாவட்டத்துக்கும் மன்னார் மாவட்டத்துக்கும் போல நாங்கள் கேட்டுக்கிற அளவை விட அவங்க ரிலீஸ் பண்ணுறதை விட மீண்டும் கெசட் பண்ணுற அளவு கூட இருந்ததால் நாங்கள் அதை நான் நிராகரிச்சுட்டு வந்துட்டேன். அது உண்மையிலே அதோட தேர்தல் வந்துருச்சு. இந்த தேர்தலில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் வற்புறுத்திக்கிட்டு வருகின்றோம். அப்போ இதில் உண்மையிலேயே அதிகாரத்தோடு நாங்கள் இருந்திருந்தால் அரசாங்கத்தோட கதைச்சு இன்னும் மட்டும் விடுவிச்சிருப்போம். அதால நாங்கள் இவங்க விடுவிக்கலாட்டி அடுத்தவங்க செய்ய மாட்டாங்கன்னு இல்லை, இவங்களை வீரியத்தில் விடுவிப்பாங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கின்றோம், ஆதரவு தெரிவிக்கின்றோம். இவங்க விடுவிக்கலாட்டு எதிர்காலத்தில் இறைவன் உதவியோடு எதிர்கால அரசாங்கத்தில் நாங்கள் பங்கு வச்சால் முதலாவதாக இந்த வேலையை ஸ்பெஷலாக நாங்கள் எடுத்து செஞ்சோம். நாங்கள் மினிஸ்ட்ரி மட்டத்திலையும் விரைவுபடுத்தி இதை விடுவிக்கிறதுக்கு இவங்க செய்யலாட்டி எதிர்காலத்தில் நாங்களோ அல்லது ஒரு தேசிய அரசாங்கம் அமைஞ்ச இந்த வேலைகளை நாங்கள் செய்வோம். ஒப்பீட்டளவில் கிழக்கு மாகாணத்தை விட வட மாகாணத்திலே காணிகள் அதிகமாக விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இராணுவ முகாம்கள் இருந்த இடங்கள் அரசாங்கம் பாதுகாப்பு தரப்பால வச்சிருந்த பல காணிகள் விடுவிக்கப்பட்டிருக்குது. ஆனா ஃபாரஸ்டால விடுவிக்கப்பட இல்லை. இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு விடுவிச்சனுங்கிறத ஃபாரஸ்ட் விடுவிப்பு நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது இல்லை. பாதுகாப்பு தரப்பு வச்சுக்கிறத ஓரளவு விடுவிச்சிருக்கின்றார்கள். உண்மையில் அதுக்கு நாங்கள் ஜனாதிபதிக்கு இந்த இடத்துல நல்ல விடயத்துக்கு அதோட நீங்க சொன்னீங்க இந்த அரசாங்கத்தோட இருக்கணும் என்று அவர்களுடைய நல்ல விடயத்துக்கு நான் அவர்களோட ஆதரிக்கின்றேன். அவர்கள் செய்கின்ற பிழையான விடயத்தை நான் எதிர்த்து எனது கருத்துக்களை தெரிவிக்கின்றேன். நல்ல விடயத்தை ஆதரித்து அவர்கள் ஆதரவாளர்கள் என்னை பாராட்டுவார்கள். பிழையான விடயத்தை சொன்னால் ஃபேஸ்புக்கு துறக்க இயலாது. அந்த அளவுக்கு விமர்சனம் அப்படியா இப்படியா எதுக்கெடுத்தாலும் கோட்டாபய அரசாங்கத்தில் இருந்தோம் என்று சொல்றதுக்கு அந்த அரசாங்கத்தில் இருந்தோம். ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் எவ்வாறு செயல்பட்டோம் என்று சொல்லி அதில் இருந்த மற்ற எம்பிமார்களுக்கு தெரியும். நாங்கள் எங்களை மக்களுக்காக நாங்கள் அதுக்காக துரோகம் பண்ணலை. அந்த அரசாங்கம் அந்த அந்த படிப்பினைகளை வச்சு தான் நான் ஒரு தனியை நான் இந்த முறை கேட்டேன். அந்த படிப்பினை சொல்லுவோமே 2000 இப்போ சாதாரணமாக 2013 வந்து தர்கா நகர் இவ்வாறான பிரச்சனை வந்துச்சு. அந்த இவ்வாறான பிரச்சனை வந்தாலும் வேற தேசிய கட்சியை தான் நாடுனாங்களே தவிர தனித்துவத்தை பத்தி யோசிக்கல எங்கள மாவட்டத்துல. நிச்சயமாக அப்ப நான் உடனே இந்த பிரச்சனை வந்துச்சு, மையத்தை எரிச்சார்கள், ஏனைய செயல்பாடுகள், நான் உடனே ஒரு தனியை நான் இந்த முறை கேட்க வேண்டிய நிலைமைக்கு வந்துச்சு. நான் முடிவெடுத்தேன். இனிமே அவ்வாறு நிலைமை இல்லை. இனி அப்படி ஒண்ணு வந்தா நான் விட்டு நீங்கள் எடுத்த முடிவு மிகவும் ஒரு சவாலான முடிவு, ஒரு அரசியல் தற்கொலைக்கு சமம். இருந்த போதும் இந்த ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி அலை நாடு பூராக வீசிக்கொண்டிருக்கின்ற போது இந்த ஸ்ரீலங்கா லேபர் பார்ட்டியிலே வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததா? எங்களுக்கு இப்படிதான் இங்கே மாவட்டத்தில் இருந்த களம் இதுகள் எங்களுக்கு விளங்குச்சு. நிலப்பாடுகள் அழகாக எங்களுக்கு விளங்குச்சு. நாங்கள் இதை விட கூடுதலான வாக்கு எதிர்பார்த்திருந்தோம். அந்த சொல்ற மாதிரி ஜனாதிபதியோட எல்லா இடத்துலையும் வேட்பாளர்கள் தெரியாது, ஜனாதிபதி கேட்கிறேன்னு தான். ஏதோ பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி கேட்கிறேன்னு சொல்லி தான் மக்கள் வாக்களிச்சாங்க. அந்த வாக்களிப்புல கூட எங்களுக்கு நாங்கள் நடிகர் விஜய்க்கு நடந்த அவர் சிஎம் விஜய் அவர்கள் நடந்த மாதிரி அப்ப அந்த இடத்துல எங்களுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி அல்லாத உதவியோட
மக்கள் வாக்களிச்சாங்க. நாங்கள் இதை விட கூடுதலான வாக்கு எதிர்பார்த்தோம், கிடைக்கல. அல்ஹம்துலில்லாஹ் கிடைச்சதுனால நாங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அதே மாதிரி இந்த அரசியல் தொடர்ந்து 3 முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றீர்களா? தொடர்ந்து 3 முறை 2015, 20, அதே மாதிரி 24 தொடர்ந்து 3 முறை மக்களின் அந்த அசையாத நம்பிக்கையை பெற்ற ஒருவராக இருக்கின்றீர்கள். குறிப்பாக வடமாகாண அரசியலிலே இப்போது பேசப்படுகின்ற 2 ஆளுமைகளாக, அரசியல் முகங்களாக கௌரவ ரிஷாட் பதியுதீன், அதுபோல கௌரவ காதர் மஸ்தான் ஆகியோர் இருக்கின்றீர்கள். இன்னும் ஒரு இணக்கப்பாட்டு அரசியலுக்குள் ஏன் உங்களால் வர முடியாமல் இருக்கிறது? எந்த இணக்கப்பாட்டில்? அரசியல்ல ஒவ்வொரு துருவங்களில் இருந்து கொண்டு செயற்படக்கூடியதாக இருப்பது போல் தெரிகிறது. அது அந்த பிரிவினை ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன? அரசியல் செயல்பாடுகள்ல ஒவ்வொரு உதாரணத்துக்கு ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒரு செயல்பாடுகள் இருக்கலாம், தலைமைகளும் ஒரு செயல்பாடுகள் இருக்கலாம். அப்ப அதுல பிடித்த அரசியல் இருக்கலாம். நாங்க அரசியல் ரீதியில எதிர்காலத்துல பார்க்கலாம். நான் நினைக்கல இணைவான ஒரு அரசியல் செய்ய இயலும்ங்கிறத நாங்கள் பார்க்கணும். அது இறைவன் அந்த டைம் பார்ப்போம். நாங்க மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுக்கு ஒரு நேர்மையான அரசியலை நாங்கள் காட்டணும், மக்களுக்கு எங்கிருந்தாலும் ஒரு நோக்கத்துல நாங்க இருக்கிறதால நாங்கள் இணைஞ்சுதான் போகணும். இல்லை நாங்க தனியா போய்கிட்டு அவங்க பாணியில அவங்களோட சேவைகளை மக்களுக்கு வழங்குறதுல போட்டி அதுல போட்டி இருக்கலாம், பொறாமை இல்லாம போட்டி போட்டு மக்களுக்கு. உங்களுடைய உரையாடலை கதையை பார்க்கின்ற போது உங்களுக்கு என்ற ஒரு தனி வாக்கு வங்கி கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறீர்கள். அல்லாஹ் உதவியோட தெரியும் தானே. நான் எந்த கட்சிக்கு போனாலும் இந்த முறையும் இவ்வளவு இதுலயும் எந்த விருப்ப வாக்கு கூடிதான் இருக்கிற தவிர குறையல. எந்த விருப்ப வாக்கு குறையல இந்த முறையும். அதால அல்லான்னு சொல்லி அப்படி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அது தொடர்ச்சியாக அந்த மற்றது எங்களுடைய சேவைகள் கடந்த காலங்களோட அரசியல் ரீதியாக இவர் யார்ட கட்சி, இவர் யாருக்கு போட்டிருப்பார், இவர் அப்படின்ட்டு பல செயல்பாடு நான் அதை பார்க்காத அளவுக்கு தான் என்னுடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. அல்லாஹ் எதிர்காலத்திலையும் அவ்வாறே செயல்படுறதுக்கு அல்லாஹ் என்ன உதவி செய்யணும்னு தான் நாங்கள் இந்த இடத்துல. அதிலும் குறிப்பாக விசேட அம்சம் மூவின மக்களும் வாக்களிக்கின்றார்கள். குறிப்பாக இன மக்கள், தமிழ் மக்கள், சிங்கள மக்களும் வாக்களிக்கின்றார்கள். அது உண்மையிலே உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு அரசியல் பேர் என்று சொல்லலாம். இந்த வரப்பிரசாதம் யாருக்கும் கிடைக்க மாட்டாது. அந்த அளவுக்கு அந்த மக்களின் மனதை நீங்கள் கொள்ளையடித்திருக்கின்றீர்கள், அவர்களை நீங்கள் கவர்ந்திருக்கின்றீர்கள் என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அந்த மக்களுக்கு நீங்கள் மேற்கொண்டிருக்கின்ற பணிகள் என்ன? முஸ்லிம் மக்கள் தவிர்த்து உங்களது ஆதரவு தளத்தில் இருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் செய்கின்ற பணிகள் இல்லாத. நான் கடந்த காலங்கள்லையும் எனக்கு வர்ற நிதிகளை நான் டிசிசி சேர்மனாக இருக்க வரையில் ஒவ்வொரு ஜிஎன் டிவிஷன்லையும் மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி நிதியை நான் பிரிச்சிருவேன். மக்கள் தொகைக்கு நான் நிதியை பிரிச்சிடும் கடந்த டிசிசி ஃபண்டில். அது மாதிரி வேலை திட்டங்களையும் அதால அந்த மக்கள் அங்கீகரிக்கின்ற. அதாவது இது இது சடன்லியா வந்தது இல்லை, இது எனது தந்தை உருவாக்குனது. அந்த உருவாக்கலை நாங்கள் பேணி நடக்கின்றோம். அது அரசியல் ரீதியான நகர்வும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கின்றோம். அது மக்கள் ஏற்றுக்கொள்றாங்க. ஒரு நியாயமான ஒரு எதிர்தரப்பு சார்ந்தவர்கள் சிலதை போடலாம். இப்ப சில ஃபேஸ்புக்கில் விமர்சனம் வரலாம், என்னோட கேட்பாங்க. அதுல உள்ளுக்கு போய் பார்க்கணும், அவர் யாரை சார்ந்தவர், அவர் யார்ட கருத்தை போட்டுக்கிறார், அதை பார்த்தா அந்த மக்களுக்கு தெரியும். சரி, எனவேதான் குறிப்பாக வடமாகாணத்திலே வன்னியிலே ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழா என்றாலும் காதர் மஸ்தான் இருப்பீர்கள், ஒரு ஆலயத்தின் திறப்பு விழா என்றாலும், ஒரு ஆலய நிகழ்வு என்றாலும் நீங்கள் இருப்பீர்கள், ஒரு சர்ச் என்றாலும் நீங்கள், ஒரு பௌத்த ஆலயம் என்றாலும் நீங்கள். எனவே அத்தனை மக்களது உள்ளத்தையும் கவர்ந்தெடுப்பது என்பது ஒரு பெரிய ஒரு சாதுரியமான ஒரு விடயம். அதை நீங்கள் சாத்தியப்படுத்தியிருக்கின்றீர்கள். எனவேதான் இந்த வேளையிலே கௌரவ முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் பார்லமெண்ட் உறுப்பினருமான காதர் மஸ்தான் சாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி உசன் உபைதுல்லா அவர்கள் தமது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அதுபோல நஃபீஸ் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அதுபோல சிவராம் ஜசீதா வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். ஆசிக் முஸ்வா, இப்படி பெரும்பாலான நேர்கள். வன்னியில் தொடங்கிய மக்கள் சேவை பயணம் இன்று முழு நாட்டுக்கும் எமது தலைமைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி மக்பூல் முஜீபர் சொல்லியிருக்கேன். வன்னியில் தொடங்கிய பயணம் இப்போது அம்பாறையில் நிற்கிறது. இது இன்னும் தொடருமா, விஸ்தரிக்குமா?
நான் இப்போ இது சம்பந்தமாக எங்களோட கட்சியோட கட்டமைப்பு அன்றாபுரத்தில் நாங்கள் செய்திருக்கின்றோம். அன்றாபுரம் மாவட்டத்தில் அதே மாதிரி இப்போ நாங்கள் அம்பாறையில் செய்து கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி அடுத்தடுத்த கட்டங்களாக நாங்கள் இப்போ திருகோணமலையாக இருக்கலாம், அதே மாதிரி அங்கிட்டு கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், அதே மாதிரி கொழும்பு, இப்படி நான் குறிப்பாக சொல்கிறேன். சில பரவலாக அதாவது இறைவன் உதவியோட நாங்கள் இன்ஷா அல்லாஹ் முழு இலங்கையிலேயுமே எங்களோட கட்சியை வியாபித்து நாங்கள் அதற்குரிய மக்களுக்குரிய சேவைகளை வழங்குறதுக்குரிய ஏற்பாடுகளை இன்ஷா அல்லாஹ் செய்வதற்குரிய ஏற்பாடை தான் நாங்கள் முயற்சித்து கொண்டிருக்கோம். சரி, அதே போல மற்றொரு கேள்வி எமது வியூகம் குழுமத்தில் இருந்து ஒரு கேள்வி இப்போது வந்திருக்கிறது. சாய்ந்தமருது நகரசபை காரியாலயம், குறிப்பாக இப்போது உங்களுக்கு தெரியும் சாய்ந்தமருதுக்கான நகரசபை போராட்டம் என்பது ஒரு நீண்ட நெடிய போராட்டம். அது அந்த மக்களின் போராட்டத்தின் பின்னராக இப்போது ஒரு வருத்தமானி வந்தது 2020ஆம் ஆண்டிலே. அந்த வருத்தமானி தள்ளி வைக்கப்பட்டது. அந்த வருத்தமானி நிறுத்தி வைக்கப்பட்டு அதன் காரணமாக 2023 மீண்டும் நாங்கள் வழக்கு தொடுத்து சாய்ந்தமருது குழுவினர் இப்போது உயர்நீதிமன்றம் சாய்ந்தமருதுக்கான நகர சபையை அங்கீகரித்திருக்கிறது. அந்த வருத்தமானி சரி சாய்ந்தமருதுக்கான நகர சபை தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேளையிலே இந்த சாய்ந்தமருது நகரசபைக்கான தீர்ப்பு வந்து இப்போது ஒரு மாதம் கடந்திருக்கிற இந்த வேளையிலே இந்த காரியாலய செயற்பாடுகள் இன்னும் அதற்கான நகர்வுகள் அது குறித்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலும் ஒரு சமூகம் என்ற அடிப்படையிலும் ஒரு கட்சியின் பிரதிநிதி என்ற அடிப்படையிலும் நீங்கள் பேச வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை இங்கே வந்திருக்கிறது. இது தொடர்பாக புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போ நாங்கள் அந்த புரிதல் இருந்துதான் நான் இங்கே வந்திருக்கின்றேன். இந்த தேர்தலிலேயே எமது கட்சி சார்ந்த எமது உறுப்பினர்களை நாங்கள் இன்ஷால்லா போட இருக்கின்றோம். இது சம்பந்தமான பல முயற்சிகள் இங்கே இருக்கின்ற ஆளுந்தரப்பில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் இதற்காக பாடுபட்டவர்களும் அண்மையில் வந்து இது சம்பந்தமான அமைச்சர் மற்றவங்களோட கண்டு சில ஏற்பாடுகளை செஞ்சுக்கிறாங்க. அப்போ அது அநேகமாக சாதகமாக வந்துக்கிறதாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒன்று இருக்கின்றது. அப்போ அது எல்லாமே ஏதோ ஒரு நிலைமைகளில் வந்து இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. சம்பந்தமாக அதை நான் உண்மையில சொல்றேன். இவ்வாறான இந்த பிரச்சனை இப்போ எங்களுக்கு இங்கே உள்ள எங்களோட இந்த அதாவது இந்த பிரச்சனைகள்ல நேர கையாளுற சம்பந்தமாக என்னோட இது வரைக்கும் யாரும் கதைக்கல. என்னோட கதைக்கப்பட்ட விடயங்கள் ஒவ்வொரு முறையும் நான் காய்ச்சிக்கிட்டு இருக்கின்றேன். உங்களுக்கு எத்தி வைக்கப்பட்டதை விடயங்களை நான் பாராளுமன்றத்தில் நான் காய்ச்சிக்கிட்டு இருக்கின்றேன். உதாரணத்துக்கு ஒளிவில் ஆபர் விஷயமாக இருக்கின்றாம், அதே மாதிரி மண் அரிப்பா இருக்கின்றலாம், அதே மாதிரி வாழைச்சேனைக்கு இங்கிருந்து படகுகளை கொண்டு போய் அங்க ஃபிஷிங் ஹார்பர்ல கட்டுறதா இருக்கலாம். அதே மாதிரி பெரிய அதாவது கடல்ல வந்து மீன் கொள்ளை அடிக்கிறது சம்பந்தமாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த விவசாயிகள் வந்து நெல்லை விற்க விவசாய பிரச்சனைகள் சம்பந்தமாக இருக்கலாம். அதே மாதிரி சம்மாந்திர மக்களுக்குரிய பஸ் பிரச்சனை, அதாவது தூர இடங்கள்ல இருந்து பஸ் டிப்போ தூர இடங்கள்ல இருந்து வர்ற பஸ் எல்லாம் கூடுதலாக கல்முனை, அதே மாதிரி அக்கரைப்பற்று, அதே மாதிரி அம்பாறைக்கு போகின்ற முறையில அந்த உள்ளுக்கு இருக்கின்ற கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் சுற்றி வர கிராமங்களில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு ஒரு பாதி பிரச்சனை இரவே இல்லை. அது சம்பந்தமாக பேசியிருக்கின்றேன். அது மாதிரி இவ்வாறான அந்த கருத்துக்கள் என்ன ஒரு நான் புதுசா வந்து இவர் இப்பவே தெரியுது, இதெல்லாம் பலருமா போடுறாங்க. வழக்கு போட்டதுல இருந்து இதை கொண்டதிலிருந்து பல வாத பிரதிவாதத்துக்குள்ள போய் நான் செய்யாத நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் செய்யாத இந்த விடயத்துக்கு நான் போய் பேர போடுறதை நான் விரும்புறது எந்த இடத்துல அதுல தான் நான் பார்த்துக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் உதவி செய்வேன். உங்களை நாடினால் உண்மையிலே நீங்கள் இப்போது அம்பாறை மாவட்டத்தின் இப்போது சொன்ன பிரச்சனைகள் அதிக அளவில் பேசப்படுகிறது. சம்மாந்துறை பிரச்சனையாகட்டும், ஒலிவில் ஹார்பர் பிரச்சனையாகட்டும், அது போல வாழைச்சேனை மீனவர்கள் அதிக பிரச்சனைகள், அதுபோல கரையோர மக்கள் கடல் அரிப்பு, இப்போது கடல்
காவு கொண்டிருக்கிறது. அதை தாண்டி மற்றொரு பிரச்சனை மாளிகை காடு கிழக்கில் இருக்கின்ற அன்னூர் மையவாடி இப்போது கடலுக்குள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்போது கொடியேற்ற பள்ளி எனவே இந்த விடயங்களை ஒரு சமூகத்தின் உறுப்பினர் என்ற அடிப்படையிலும் ஒரு கட்சியின் உறுப்பினர் என்ற அடிப்படையில் பேசிக்கொண்டே இருக்கு. இப்படிதானே பாராளுமன்றத்துல கதைக்கிறது ஹென்சாட்டுக்கு தான் வரும். அதை விட மேலதிகமான சில செயல்பாடுகள் அதை செய்யறதுக்கான வந்து ஒவ்வொரு கமிட்டிகள் இருக்கின்றது. அந்த கமிட்டிக்குரிய கொடுத்து அதற்குரிய ஏற்பாடுகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். பாராளுமன்றத்தில் கதைச்சிட்டா உடனே முடியும்னு நினைக்கிறேன். அங்கே அது அப்படி இல்லை. அது ஒரு வேற கமிட்டியில போடுறது, வேற குழுக்களோட, அதாவது ஒரு கட்சியிட அந்த கட்சியிட தலைவருங்கிற முறைகளில் கேட்கின்ற கேள்விகளுக்குள்ளாக அவ்வாறு தான் அதுக்குரிய முடிவுகள் வரும். இப்போ சொல்லலாம், உதாரணத்துக்கு வட மாகாணத்தில் எடுத்தேன், எங்கட வன்னியில் குறிப்பாக வவுனியா எம்சிடி விஷயத்தை வந்து அது ஒரு காலம் விசாரணை வந்துருச்சு. ஒரு பிள்ளையான ஊழல் நிரூபிக்கப்பட்டிருக்குது. அவருக்கு கீழே இயங்க இயலாண்ட ஒரு போராட்டம் இங்கே நடக்குது. எங்களோட உறுப்பினர்கள் நடவடிக்கை எடுக்கல. நான் அது 27/2 அதுக்குரிய வினாவை எடுத்ததோட அது அப்போ பரவலாக பாராளுமன்றத்துக்கூடாக மக்கள் மயப்படுத்தப்படுது. உடனே அதுக்குரிய தீர்வு வருது. அதே மாதிரி இந்த குர்ஆன் வெடிவிப்பு சம்பந்தமான ஒரு தீர்வு வருது. அதே மாதிரி இளவன்குளம் வீதி சம்பந்தமாக நான் போட்டுக்கிறேன். இன்ஷால்லா தொடர் நடவடிக்கை மூலம் அதுக்கு நாங்கள் தீர்வுகள் இன்ஷால்லா முன்னுக்கு எடுப்போம் நாங்கள் இன்ஷால்லா. எனவேதான் மற்றும் ஒரு கேள்வி வந்திருக்கிறது. இப்போ இது நேருக்கு நேர் என்பது நேரடி கேள்வி, நேரடி பதில் என்பதால் ஒரு கேள்வி வந்திருக்கிறது. காதர் மஸ்தான் உங்களுடைய அரசியல் எதிர்முகாம்களில் இருக்கின்ற ஆதரவாளர்கள் கேட்கின்ற கேள்வி. சாஜித் என்கின்ற அகமது சாஜித் கேட்டிருக்கின்றார், வன்னியில் உங்களுடைய பேர் சொல்லும் அளவுக்கு என்ன செய்திருக்கின்றீர்கள் என்று மீண்டும் மீண்டும் இந்த கேள்விகள் வருகின்றன. இந்த கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்ல போகின்றீர்கள்? இப்போ இதான் வன்னியில் பேர் சொல்கிற அளவுக்கு நான் ஒரு மொண்டசரி ஸ்கூலை கட்டி என் பேரை வைக்கல. ஒரு மொண்டசரியை கட்டி என் பேரை உயிரோடு இருக்கிறேன். நான் என் பேரை வைக்கல. நாங்கள் மொண்டசரி கட்டி கொடுத்துருக்கின்றோம். பல பில்டிங்கள் கட்டி கொடுத்துருக்கின்றோம். பல அரசு சார்பற்ற நிறுவனம் கூடாக்க பல வேலை திட்டங்கள், பல கிணறுகள். அதே மாதிரி அதான் நான் சொல்கிறேன். இதை திருப்பி கேட்குற நான் குறிப்பாக சொல்கிறதுக்கு, நாங்கள் தகவல் அறியும் சட்டத்தில் சந்தேகம் உள்ளவங்கள் வந்து 3 மாவட்டத்திலையும் மஸ்தாண்ட நிதி ஒதுக்கீடு, மஸ்தாண்ட முயற்சியில் என்ன நடந்திருக்குன்னு எடுத்து அவரை அந்த சகோதரரே அந்த இதில் அவருடைய ஃபேஸ்புக்கில் போடலாம், ஆர்டிஐயில் கேட்க இப்படி இருக்குது. அது அப்படி செய்தாருன்னா தான் இதுக்கான நான் என்ன பேர் வர்ற அளவுக்கு நாங்கள் என்ன செய்திருக்கோம்னா, எங்களுக்கு பேரை விட ஒவ்வொரு சிலவங்க பேருக்காக சில வேலை செஞ்சு பிரயோசனம் இல்லாத வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. நான் அரசு நிதிகள் அப்படி வீணடிக்க நான் விரும்பலை. அந்த வகையில் அதை பார்த்தால் இவன் நான் சொல்லிக்கிறேன், பல பில்டிங்கள் கட்டியிருக்கின்றோம். அரசு சார்பற்ற நிறுவனத்தை கூட நாங்கள் செஞ்சிருக்கின்றோம். அப்போ அதை ஒன்றொன்றா நான் இந்த இடத்துல பட்டியல் மீத டைமும் நான் அதில் உதாரணத்துக்கு சொல்லிக்கிறேன். நண்பர் சாஜித் அவர்களே, குறிப்பாக கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் அவர்கள் அதற்கான பதிலை தந்திருக்கின்றார். எனவே நீங்கள் தகவல் அறியும் சட்டத்தின் ஊடாக, ஆர்டிஐ ஊடாக நீங்கள் கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் காதர் மஸ்தான் அவர்கள் என்னென்ன சேவைகள் வன்னிக்கும் அதுபோல வடமாகாணத்துக்கும் செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதுபோல ஹலீம் எஸ் முகமது இணைந்திருக்கின்றார், கல்முனையைச் சேர்ந்த பிரபல ஒரு வர்த்தகர். அவரும் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அதுபோல ஃபவுசான் ஃபாஸ்ட், அதுபோல சர்ஃபான் பதுருடீன் இணைந்திருக்கிறார். அதுபோல் அஸ்வர் அலி இணைந்திருக்கின்றார். இப்படி பலர் தமது அன்பான வாழ்த்துக்களை கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். நிசார் ஜமாலின் இணைந்திருக்கின்றார். அனைவருக்கும் நன்றி. எனவே ஏசி மாஹிர் அவர்கள் இணைந்து வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அதுபோல் பாலமுனையிலிருந்து அர்ஷாத் முகமது இப்ராஹிம் இணைந்திருக்கிறார். அதுபோல முகமது சுஹைர் இணைந்திருக்கின்றார். இப்படி பல நண்பர்கள் இணைந்து சஃப்ரான் பதுருதீன் இணைந்தும் அவரும் கேள்விகளை கருத்துக்களை கேட்டிருக்கிறார். எனவே அனைவருக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்து, குறிப்பாக இறுதியாக நான் கேட்க மறந்தவை அது நீங்கள் இந்த மக்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக எமது அம்பாறை மாவட்ட கிழக்கு மாகாண மக்களுக்கு நீங்கள் சொல்ல போகின்ற விடயங்கள். குறிப்பாக அதாவது எதிர்காலங்களில் ஒவ்வொரு அரசியல்வாதிகளை நான் விமர்சிக்கிறதுக்கு பாரியளோ நான் ரெடியாக இல்லை. இன்ஷா அல்லாஹ் எங்கட பகுதிகளில் பல குற்றச்சாட்டுகள் ஒரு இப்பொழுது கூடுதலாக நான் எப்போ கல்முனைக்கு கூடுதலாக, அதாவது அம்பாறை மாவட்டத்தில் நான் இந்த பகுதிக்கு வர ஆரம்பித்தேனோ விமர்சனமும் கூடிருச்சு. அந்த விமர்சனத்தோட உண்மைத்தன்மையை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க.
விமர்சனத்தில் அது தனிப்பட்ட விமர்சனங்கள், எமது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விமர்சனங்கள், அதில் உண்மைத்தன்மையை தெரிஞ்சு கொள்ளுங்க. நியாயமாக, நேர்மையாக, பக்க சார்புகள் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையாக ஜனநாயகமான முறைகளில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு நல்ல ஒரு அரசியலை தருவோம். பல தேவைப்பாடு இருக்கின்றது இந்த பகுதிகளில். அதாவது மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதோட இன்னொரு பல பிரச்சனைகள் இப்போ சொல்கிற நாங்கள் பிரச்சனைகளையும் சொன்னால் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அப்போ ஏன் கடந்த காலங்களில் அது செயல்படுத்தப்படலையும் எங்களுக்கு தெரியாது. இன்ஷா அல்லாஹ் அதுக்குரியதை முயற்சிப்போம். கிடைக்க எவ்வளோவுக்கு முயற்சித்து எதை செய்ய முடியுமோ அதுகளை நாங்கள் செய்வோம். அதுக்குரிய ஒரு அரசியல் அங்கீகாரத்தை இறைவன் உதவி கொடுத்தாங்க. இறைவனை நான் சாடி இங்கே கேட்கின்றேன். அந்த அங்கீகாரத்தை தரும் பொழுது அதற்குரிய சேவையை உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நான் தருவேன் என்பதை தான் இங்கே எமது உறுப்பினர்களுக்குள்ளாக தருவேன் என்பதை தான் நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சரி, வன்னி மாவட்ட மக்கள் 3 தடவை அந்த அங்கீகாரத்தை காதர் மஸ்தான் அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். எனவே நாடு பூராக ஒரு அரசியல் அங்கீகாரம் எமக்கு தாருங்கள், இன்னும் அந்த அங்கீகாரத்தை நாங்கள் செயற்படுத்தி காட்டுவோம், மக்கள் நலப் பணிகளிலே என்று முன்னிற்போம் என்பதுதான் இன்றைய நேருக்கு நேர் நிகழ்ச்சியிலே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் 3 தடவைகள் 2015ஆம் ஆண்டிலிருந்து 2026ஆம் ஆண்டு வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருவர். அதுபோல கௌரவ பிரதி அமைச்சராக இருந்திருக்கின்றார்கள், அதுபோல மீள்குடியேற்றம் தொடர்பான பிரதி அமைச்சராக இருந்திருக்கின்றார்கள், அதுபோல ராஜாங்க அமைச்சராக, கிராமிய பொருளாதார அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர், அதுபோல வட மாகாணத்திலே வன்னி மாவட்டத்திலே அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுக்களின் தலைவராக, இதுபோல பல்வேறு மகுடங்களிலே செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருவர். ஒரு பிரபல வர்த்தகத்துறையை தாண்டி மக்கள் பணிகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒருவர். இப்போது அம்பாறை மாவட்டத்திலே தனது அரசியல் பணிகளை தொடங்குவதற்காக அகலக்கால் விதித்திருக்கின்றார். எனவே அவருடைய அந்த முயற்சி, அந்த எத்தனம் வெற்றி பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு அதோட ஒரு சின்ன கருத்து, இந்த வியாபாரம் சம்பந்தமாக போடுறதால நான் கூட பேச விரும்புறதில்லை. இப்போ எந்த வியாபாரத்திலையும் நான் இல்லை. இந்த வியாபாரங்கள் எல்லாம் எனது ஒரு குடும்பம், அதாவது சகோதரர்கள் என்று செய்கின்றார்கள். மற்றது குறிப்பாக போடுற நான் ஒரு வியாபாரம் இல்லை, அவர்கள்ட்ட பல வியாபாரங்களுக்கு இன்றைக்கு பல வர்த்தகத்துக்கு பொறுப்பாக இருக்கின்றார்கள். அவங்க தொழில் செய்துக்கிட்டு இருக்கின்றார்கள். அந்த வர்த்தகம் என்னென்ன எவ்வாறான வர்த்தகங்கன்னு சொல்லி அதாவது எமது பாதி மக்களுக்கு விளங்கும். அதே போல் ஒன்றை மட்டும் ஒரு சேறு பூசுகிற இதுகளாக நான் சேறு பூசுபவர்கள் அல்லாஹ்க்கு பயந்து கொள்ளுங்கன்னு தான் என்னால் சொல்லிலும். சில குற்றச்சாட்டுகளுக்கு நான் அழிவு சத்தியத்தை கூட கூப்பிட்டேன் சில தலைவர்கள், அவங்களோட வர இல்லைங்கிறதை நான் இங்கே கூறிக்கொள்ள கடைசியாக விரும்புகின்றேன். நிச்சயமாக அதுக்கு எனவே புரிந்தவர்களுக்கு புரிந்திருக்கும். நாங்கள் அந்த வியாபாரம் என்ன வியாபாரம், அது குறிப்பாக தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோடு தனிப்பட்ட விடயங்களை நீங்கள் பேசக்கூடாது. எனவே நமது முஸ்லிம் சகோதரன் என்ற அடிப்படையிலே எந்த ஒரு சகோதரனின் மனதையும் புண்படுத்தும் அடிப்படையிலே நமது கருத்துக்களும் அமையக்கூடாது என்று கூறிக்கொண்டு மிக கண்ணியமாக பணிவாக எமது அழைப்பை ஏற்று பல்வேறு வேலைப்பளுக்களுக்கு மத்தியிலே எமது கலையகம் வருகை தந்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் அவர்களுக்கு எங்களுடைய ஆத்மார்த்தமான நன்றிகள், வாழ்த்துக்கள் வியூகம் குழுமத்தின் சார்பாக. அதுபோல் எமது சிரேஷ்ட அறிவிப்பாளர், எமது குழுமத்தின் முக்கிய உறுப்பினர் ரோஷன் அஷ்ரஃப் அவர்களுக்கும் இந்த வேளையிலே நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அவர் ஊடாகத்தான் இந்த காதர் மஸ்தான் அவர்கள் இப்போது அம்பாறை மாவட்டத்திலே பல்வேறு ஊடக தொடர்புகளையும் ஏற்படுத்தி இப்போது அவருடைய பணிகள் விஸ்தரிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த வேளையிலே நண்பர் ரோஷன் அஷ்ரஃப் அவர்களுக்கும் அதுபோல் அவர்களோடு இணைந்து வந்திருக்கின்ற குழுவினர், குறிப்பாக எங்களுடைய உபைத்துல்லா ஆசிரியர் அவர்களுக்கும் அதுபோல் ஏனைய குழுவினர், இங்கே கலையகம் வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த வேளையிலே எமது ஆத்மார்த்தமான நன்றிகளை தெரிவித்து மீண்டும் சொல்லுங்கள். அதே போல் உங்களுக்கு நன்றி கூறுவதற்குத்தான் நான் இந்த பகுதிக்கு வந்துக்கிறத தெரிஞ்சதோட வியூஎம் டிவி கூட இந்த ஒரு இன்டர்வியூக்கு என்னை கூப்பிட்டதில் சகோதரர் ஜனோஸ், அதே போல் ரொஷான், உங்களுக்கும் இந்த நன்றிகளை தெரிவித்து கொள்வது. இது கூடாக உண்மையிலேயே இந்த எமது அதாவது கிழக்கு மாகாணத்தில் குறிப்பாக அம்பாறை மக்களுக்கு பல தகவல்களை வழங்குவதற்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்தமைக்கும் எனது நன்றிகளை உங்களுக்கு நான் தெரிவித்து. நிச்சயமாக எப்போதுமே எந்த கட்சி சார்புகள் இன்றி குரலற்ற மக்களின் குரலாக எமது வியூகம் ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கும். அந்த அடிப்படையில் வன்னி மாவட்டம் என்றாலும் எங்கிருந்தாலும் நாங்கள் குரலற்றவர்களின் குரலாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் எங்களது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர், வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம். மறுபக்கத்திலே ஒளிபரப்பில் உதவிய ரஜா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
எப்படி